இந்த எலிமினேட்டர் மோதலுக்கு முன்னாடி நம்ம சென்னைக்கும் பக்கத்துல இருக்கிற முல்லாப்பூர் மைதானத்துல மும்பை இந்தியன்ஸ், குஜராத் டைட்டன்ஸ் இரண்டு டீம்களுக்குமே பெரிய அதிர்ச்சி காத்திருக்கு. ஏன்னா ஃபார்ம்ல இருந்த நம்ம ஹீரோ பிளேயர்ஸ், வெளிநாட்டு ஜாம்பவான்கள்னு பலரும் இந்த மாபெரும் மேட்சுக்கு முன்னாடி நாட்டு கடமைக்காக கிளம்பிட்டாங்க. இப்போ அவங்களுக்கு பதிலா யார் இறங்குவாங்க, யார் வெளியே போவாங்க, இந்த பெரிய இழப்பு டீம்களுக்கு எவ்வளவு பாதிப்பை ஏற்படுத்தும்னு நம்ம நாமா நியூஸ் கிரிக் சேனல் விரிவாக பேசலாம். நேத்து ஆர்சிபி மேட்ச் நடந்த அதே சண்டிகர் முல்லாப்பூர் மைதானத்துல தான் இன்னைக்கு ஜிடிக்கும் மும்பை இந்தியன்ஸுக்கும் எலிமினேட்டர் மோதல். இந்த மேட்ச்ல யார் தோக்குறாங்களோ அவங்க டாட்டா காட்டிட்டு வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதுதான். அதனால இவ்வளவு தூரம் ஒரு நல்ல ஃபார்ம்ல அதே டீம் காம்பினேஷனோட வந்திருக்கிறது ரொம்ப முக்கியம். ஆனா பல பிளேயர்ஸ் தேசிய கடமைக்காக கிளம்பிட்டாங்க. முதல்ல ஜிடி டீமை பார்ப்போம். அவங்களுக்கு ரெண்டு பெரிய அடி. ஒன்று நம்ம ஜாஸ் பட்லர், இன்னொன்று ககிஷோர் ரபாடா. பட்லர் போனது ஜிடிக்கு பெரிய தலைவலி. ஏன்னா டாப் ஆர்டர்ல சுப்மன் கில், சாய் சுதர்ஷன் போக ஃபார்ம்ல இருந்த ஒரே பேட்ஸ்மேன் பட்லர் தான். இந்த ஐபிஎல் சீசன்ல நிறைய ரன்கள் எடுத்ததே ஜாஸ் பட்லர், சுப்மன் கில், சாய் சுதர்ஷன் மூணு பேரும் தான். ஒருவேளை சுப்மன், சாய் சுதர்ஷன் ரெண்டு பேரும் அவுட் ஆயிட்டா பட்லர் கேமை கையாளுவார். இப்போ யார் கையாளுவார்? பட்லருக்கு பதிலாக குஷால் மெண்டிஸ் இருக்காரு. அவருக்கு சான்ஸ் கிடைக்கலாம். அவர் ஒரு நல்ல டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் தான். ஆனா பட்லர் மாதிரி விளையாட முடியுமான்னு தெரியல. இது ஜிடிக்கு பெரிய சவால். எப்படி இந்த இழப்பை சமாளிப்பாங்கன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்து நம்ம மும்பை டீமை பார்ப்போம். அவங்களுக்கும் ரெண்டு பெரிய ஷாக். ஃபார்ம்ல இருந்த நம்ம ரியான் ரிகல்டன், வில் ஜாக்ஸ் ரெண்டு பேரும் நாட்டு கடமைக்காக கிளம்பிட்டாங்க. இப்போ இவங்க ரெண்டு பேருக்கு பதிலா யார் விளையாடுவாங்கிறது தான் பெரிய கேள்வி. ரியான் ரிகல்டன் விக்கெட் கீப்பிங்கும் பண்ணுவார். அவருக்கு பதிலா ஜானி பேர்ஸ்டோவை எடுத்திருக்காங்க. ஆனா பேர்ஸ்டோ ரொம்ப நாளா விளையாடல. ஐயோ, ஃபார்ம்ல இல்ல, ஐபிஎல் அனுபவமும் இல்லை. திடீர்னு ஒரு பெரிய மேட்ச்ல இறங்கி ஆடுவாரா இல்லையான்னு மும்பை டீம் கவலைப்படுது. ஏன்னா மும்பைக்கு ஓப்பனிங்ல ரியான் ரிகல்டன் நிறைய ரன்கள் அடிச்சு நல்ல தொடக்கத்தை கொடுத்தாரு. அதே மாதிரி பேர்ஸ்டோ பண்ணுவாரான்னு பார்க்கணும். அது மட்டும் இல்லாம வில்ஜாக்ஸ்க்கு பதிலா யார்? சரித் அசலங்காவை இறக்குவாங்களா? கஷ்டம்தான். ஒருவேளை இறக்கவும் செய்யலாம். இன்னொரு பிளேயரை கூப்பிட்டு இருக்காங்க. அவரு ரிச்சர்ட் கிளீசன். அவர் ஒரு வேகப்பந்து வீச்சாளர். அவரை இறக்குவாங்களா இல்லையான்னு பார்க்க சுவாரஸ்யமா இருக்கும். இந்த முக்கியமான வீரர்கள் இல்லாதது ரெண்டு டீம்களோட பலத்தையும் ரொம்பவே பாதிச்சிருக்கு. இப்போ இந்த மேட்ச்ல எந்த டீம் இந்த இழப்பையெல்லாம் தாண்டி ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் குவாலிஃபயர் 2க்கு போவாங்க. உங்களுக்கு எந்த டீம் பலமா இருக்கு, எந்த டீம் பலவீனமா இருக்குன்னு நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க.